ஜெகன், இங்க பாரு, நான் இங்க இருக்கேன். இங்க வா. பணத்தை கொண்டாட்டியா? கொண்டு வந்துட்டேன். என்ன சாப்பாடு ரெடியா? இவன் வேற. ஏய், சோதனை எலி கூப்பிடுது. உப்மா எடுத்துக்கிட்டு நீ வா, நான் போற முன்னாடி. இருடா கொண்டு வர. இது யானை உருண்டையா இல்ல உப்மாவான்னு இப்போ சந்தோஷ் தெரிஞ்சுப்பா. என்ன சாப்பாடு ரெடியா? ரெடி. சரி, முதல்ல நான் சாப்பிட்டு பார்த்து அப்புறமா அப்பா அம்மா சாப்பிட கூப்பிடுறேன். ஏய், என்ன பார்த்துட்டு நிக்கிற? பரிமாறு. நானா? பின்ன யாரு? உங்க அப்பா நான் பரிமாறுவான். பரிமாறுடி. மாப்பிள்ள கேக்குறாருல, பரிமாறு. ஏய், எடுத்து வைடி. ஐயோ, சந்தோஷ் உப்மா பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறானே. என்ன செய்ய காத்திருக்கானோ தெரியலையே. என்னது இது? தோ அம்மாவே சொல்லுவாங்க. ஐயோ, என்ன கோத்து விட்டுடுச்சு பாரு எருமை. சொல்லுமா. அது வந்து காஷ்மீரியன் கோழி பக்கோ குஸ்கா. என்னது? இது நார்த் இந்தியன் டிஷ். சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும் மாப்ள. என்ன கருமம் இது? வாயிலே வைக்க முடியலையே. மாப்ள, அது நல்லா இருக்குமே. நல்லா இல்லையா? மனுஷன் தின்னுவானா இத? அதனால தாண்டா உனக்கு வச்சிருக்கோம். என்ன கருமமோ. ஏய் யோய், அவசரப்பட்டு கோவப்பட்டுறாத. பொறுமை பொறுமை. மா, இவன் ரொம்ப ஓவரா பண்றான். இவன் என்ன டிவோர்ஸ் கொடுக்கறது? நானே இவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறேன். ஏய், அவனும் அதை தாண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் டிவோர்ஸ்க்கு ஓகேன்னு சொன்ன உடனே சந்தோஷ் பாதி சொத்தை நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டு வீட்டை விட்டு நம்மள துரத்தி விட்டுட்டு மீதி சொத்தை வச்சு அந்த சஞ்சீவுக்கும் அபிக்கு இருக்கிற கடன் பிரச்சனைய முடிச்சிருவான். வாய மூடிக்கிட்டு நீ பேசாம இருடி. என்ன முணு ரெண்டு பேரும் முணுக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. நாங்க நல்லா தானே சமைச்சோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்க ரெண்டு பேரும் இத சாப்பிடுறீங்க. நாங்களா? நீங்க தானே சமைச்சீங்க, நீங்களே சாப்பிடுங்க. எங்களுக்கு பசி இல்ல மாப்ள, நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். பசி இல்லனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். வேண்டாம் வேண்டாம் சந்தோஷ். இப்போ நீங்க சாப்பிடல, அன்னைக்கு ஸ்விட்ச்ல வச்ச கரண்ட
நீங்க தூங்கும் போது உங்க வாயில வச்சிருவேன். ஐயோ மாப்பிள, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்க நாங்க சாப்பிடுறோம். சரி சாப்பிடுறோம். போட்டு சாப்பிடுங்க. சரிங்க மாப்பிள. உட்காருங்க. உட்காருங்க. போட்டு சாப்பிடுங்க. ஐயோ ஓபன் பண்ணுடி. போடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுறோம். ஐயோ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுறோம். முடியலடி. நான் வரதுக்குள்ள சாப்பிட்டு முடிக்கணும். சரிங்க மாப்பிள, நீங்க போங்க. என்னம்மா இது? இதுல சமையல் வர நல்ல தெரியும் பில்டப் வர பண்றியா? நீ தானடி கிண்டுன, நான் சும்மா சொல்லிதான் கொடுத்தேன். தேங்க்யூ சார். என்னாலயும் முடியல. இன்னும் சாப்பிடாம என்ன பண்றீங்க? என்ன பாக்குறீங்க? நீங்க பண்ண எல்லாத்தையும் ஒழுங்கா சாப்பிட்டு தான் போகணும். சாப்பிடுறோம். பாத்தியாடி, சந்தோஷம் சீதாவும் ஏற்கனவே ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வேணும்னே நம்மள சமைக்க சொல்லி நாம சமைச்ச இந்த கேவலமான உப்புமாவை நம்மளையே சாப்பிட வச்சு நம்மள டார்ச்சர் பண்ணிருக்காண்டி அவன். ஐயோ முதல்ல நைட் வாண்ணா, அப்புறம் எதுக்கு பிளான மாத்துன? புரோக்கரு என்ன கொல்ல பார்த்தவன் பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து என்ன கொண்டுட்டீங்கன்னா அதான் ஒரு சேஃப்டிக்கு பிளான மாத்திட்டேன். ஆஹா, நம்ம என்ன நினைச்சோமோ அதை கரெக்டா சொல்றானே. அப்படியா? மா, எனக்கு கொஞ்சம் கொடு. வாயை குப்ளி. ஸ்ரீஜா, இந்த மாதிரி ஒரு கேவலமான உப்புமாவை நான் சாப்பிட்டதே இல்லடி லைஃப்ல. ஏன்டி இப்படி பண்ண? உன் பொண்ணு இல்ல, நீ தானே சொல்லி கொடுத்தா, அப்படிதான் செய்வேன். ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்க போகுது. கெட்ட காலமா? என்னையா சொல்ற? ஆமா, கெட்ட காலம் தான். நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறீங்க. ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்க போகுது. நிப்பாட்டு பேக் போ. நிப்பாட்டியா?
சரி பணத்தை கூட நான் போறேன். ஆ கொடுத்துறேன். பணத்தை கொடுக்கும் போதே இந்த குமார போற்ற வேண்டியதுதான், வேற வழி இல்ல. இந்த குமாரு. டேய் டேய் டேய், இங்கே இரு, நகரக்கூடாது. நீ புரோக்கர் ஆளு தானே, உன்னை நம்ப முடியாது. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன போட்டாலும் போட்டுருவ. எங்க பேக்க திறந்து பணத்தை காட்டு. ஆஹா, இந்த குமார் உஷாரா இருக்கானே. என்ன குமாரு, என்னையே சந்தேகப்படுறியா? நான் அப்படிப்பட்ட ஆளா? சரி பணத்தை அந்த திட்டுல வை, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. குமார் ரொம்ப உஷாரா இருக்கானே, என்ன பண்றது? இவனை போட்டு தள்ளினாதான் இந்த பணம் நமக்கு கிடைக்கும். எப்படியாவது இந்த குமார போடணுமே. ஏய், என்ன யோசனை பண்ற? சரி குமாரு, நான் பணத்தை அங்கேயே வச்சிடறேன். பின்னாடி போ, சீக்கிரம் போ. சார், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஆள் நடமாட்டமே இல்லாத காடு, ஒரு பைக் மட்டும் தனியா நிக்குது, ஏதோ தப்பா இருக்கு. என் உள்ளுணர்வு அப்படிதான் சொல்லுதியா? சார், இதுல என்ன சார் தப்பு இருக்கு? லோக்கல் பசங்க யாராவது சரக்கடிக்க வந்திருப்பாங்க. நோ 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 நோ, வேற ஏதோ இருக்கு. போலீஸ்கார உள்ளுணர்வு தப்பா சொல்லாது. போய் காட்டுக்குள்ள என்னன்னு பாப்போம், வா. யோ, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? தாயும் சேயும் பிரிச்சுட்டு என்கிட்டயே தப்பு பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பிள்ளை தோசம், ஜென்ம தோசம். ஜக்கமா சொல்றான், ஜக்கமா சொல்றான். நல்லா கேட்டுக்கோங்க, ஜக்கமா சொல்றான், ஜக்கமா சொல்றான். நீங்க பண்ண தப்புக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்காம போகாது. ஜக்கமா சொல்றான், ஜக்கமா சொல்றான், ஜக்கமா சொல்றான். கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது. குமாரு, நீ பெரிய ஆளாக போற, என்ன கொஞ்சம் கவனிக்கலாம்ல? ஏண்டா, நீ புரோக்கர் கிட்ட வேலை செய்யற, உன்னை நான் கவனிக்கணுமா? வாடா. குமார் குனிஞ்சு பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் சரியான நேரம். இப்ப போட்டா சரியா இருக்கும்.
நீ இப்படி பண்ணுவேன்னு தெரியும். அதான் நான் உஷாரா இருந்தேன். தொலைச்சு விடுவேன் தொலைச்சு. நீங்க அழிக்கணும்னு நினைக்கிற குழந்தையாலதான் உங்களுக்கு அழிவே ஆரம்பமாக போகுது. பாலகிருஷ்ணன் கம்சன் அழிச்ச மாதிரி அந்த குழந்தை தான் உங்களை அழிக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. கெட்ட காலம் பிறக்க போகுது, கெட்ட காலம் பிறக்க போகுது. போலீஸ்ரா, ஏய் நில்றா நில்றா. எங்கடா ஓட பாக்குற? இல்ல சார் நான் ஒன்னும் பண்ணல சார். பயமுடுறா சார் நான் ஏய் நில்றா. ஓட ட்ரை பண்ணாத, மரியாதை நில்லு. டேய் இச்சு போடும், ஓடாத. நில்றா. நீங்க ஜெயிலுக்கு போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அழிவு ஆரம்பிச்சிருச்சு, அழிவு ஆரம்பிச்சிருச்சு, அழிவு ஆரம்பிச்சிருச்சு, அழிவு ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஸ்ரீஜா, அந்த குடுகுடுப்பக்காரன் அபி குழந்தையால நம்ம ஜெயிலுக்கு போவோம்னு சொல்றான். அம்மா, அபி குழந்தை சாக போகுதா இல்ல நாம ஜெயிலுக்கு போறோமான்னு பாத்துடலாம். குமார் தப்பிச்சிட்டான், நான் மாட்டிக்கிட்டேனே. என்ன பண்றது? போன் என்கிட்ட இருந்தா புரோக்கர் அண்ணன்னு மாட்டிப்பாரு. போனை எப்படியாவது எஸ்கேப் பண்ணிட வேண்டியதுதான். டேய் யாரா அவன்? சார் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். என்ன எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நீ எதுக்குடா அங்க வந்த? சார் நான் சரக்கு அடிக்க வந்தேன் சார். உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. கான்ஸ்டபிள், இவனை ஸ்டேஷன் கூட்டிட்டு வாயா. சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், சரக்கு அடிக்க தான் சார் வந்தேன். என்ன விட்டுருங்க சார். டேய் ஸ்டேஷனுக்கு வாடா. நீ எதுக்கு வந்த நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், இவனை ஜீப்ல ஏத்துங்க. சார் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு? நான் வண்டியில சார் வந்தேன்.